This is the first topic of Unit 2, Natural Resources. Natural resources are the materials available in nature and used by human. Natural resources are needed for food, habitat and energy. மனிதனால் பயன்படுத்தப்படும் இயற்கையில் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் இயற்கை வளங்கள் எனப்படும். இயற்கை வளங்கள் நம் உணவு, உறைவிடம் மற்றும் ஆற்றலுக்கு உதவுகிறது. Examples of natural resources: sun, air and water are some examples of natural resources. Types of natural resources. இயற்கை வளங்களின் வகைகள். There are two types of natural resources: renewable resources and non-renewable resources. இயற்கை வளங்கள் இரண்டு வகைப்படும்: புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் renewable resources. It can be used repeatedly and does not run out because it is naturally replaced. நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினாலும் இயற்கையில் உருவாகிக் கொண்டே இருக்கும் வளங்கள் புதுப்பிக்க வளங்கள் எனப்படுகிறது. Water, wood, forest, wildlife are some examples of renewable resources. Non-renewable resources. புதுப்பிக்க இயலாத வளங்கள். It cannot be replaced by nature at a quick time to keep up with consumptions. இயற்கையால் புதுப்பிக்க இயலாத அல்லது உருவாவதற்கு அதிக காலம் தேவைப்படும் வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் எனப்படுகிறது. கோல், பெட்ரோலியம், மினரல்ஸ் are some examples of non-renewable resources. Non-renewable resources is further divided into two types: reusable resources and non-reusable resources. புதுப்பிக்க இயலாத வளங்கள் மேலும் இரண்டு வகைப்படுகிறது: பயன்படுத்தக்கூடிய வளங்கள், அதாவது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள், மீண்டும் பயன்படுத்த இயலாத வளங்கள். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள். The resources can be used over and over again is called as reusable resources. மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ள வளங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Gold, metals are some examples of reusable resources. Non-reusable resources. These resources cannot be used repeatedly. மீண்டும் பயன்படுத்த இயலாத வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. This includes stones like marble, granite, etc. Various kinds of natural resources. இயற்கை வளங்களின் பல்வேறு வகைகள். Land resources. நில வளங்கள். Land is one of the most important natural resources in India. It is the basic medium for food, vegetation and natural resources. It is also the base for the development of human culture and civilization. நிலம் என்பது முக்கியமான சுற்றுச்சூழல் உட்கூறாகும். மனிதன், விலங்கு, தாவரம் ஆகியவற்றிற்கான அடிப்படை ஊடகமாக நிலம் விளங்குகிறது.
மனிதனுடைய கலாச்சாரம் மற்றும் நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படையானது நிலவளமாகும். ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் வனவளங்கள். Forests are rich in biotic community dominated by trees, plants and wildlife. Forest is also an important economic resource of human beings. தாவரங்கள், மரங்கள், வனவிலங்குகள் நிறைந்த உயிருள்ள சூழியல் தொகுதி காடுகளாகும். மனிதனின் பொருளாதார வளர்ச்சியில் காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள். வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வெஜிடேஷன்ஸ். We depend on water for irrigation, industry, domestic needs, drinking purpose, for sanitation and disposal of waste, etc. நீர் இயற்கை வளங்களுள் மிக முக்கியமானது. தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றிற்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. நாம் நம்முடைய பாசன தேவைகள், தொழிற்சாலை தேவைகள், வீட்டுத் தேவைகள், குடிநீர் தேவைகள், சுகாதார தேவைகளுக்காக நீரை பயன்படுத்துகின்றோம். மினரல் ரிசோர்சஸ். Mineral resources are the quantity of natural concentrations of solid, liquid and gaseous material in or on the earth crust. பூமியின் மேற்பரப்பில் திட, திரவ, வாயு நிலையில் காணப்படும் இயற்கையான கனிமங்கள் கனிம வளம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபுட் ரிசோர்சஸ் உணவு வளங்கள். Food is one of the important priorities of man. We cannot live without food. மனிதனுன் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று உணவாகும். உணவில்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. ஆற்றல் வளங்கள். Human life use of energy has become indispensable. The economic development of a country mainly depends on the total amount of energy generated and made use of it. மனித வாழ்க்கை, ஆற்றல் பயன்பாடு ஆகிய இரண்டும் பிரிக்க முடியாதது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவிற்கு ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தே அமைகிறது. Thank you.